கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆமேன். நமது பரிசுத்த வேதத்தின் முதல் புஸ்தகம், முதல் மனிதன் மற்றும் முதல் சிருஷ்டி நாயகன், முதல் வார்த்தைகள் பற்றி நாம் முதலில் புரிந்து கொள்ளுதல் அவசியம். பரிசுத்த வேதத்தில் உள்ள துவக்க புஸ்தகம் புரியவில்லை என்றால் மீதமுள்ள அனைத்து புஸ்தகங்களையும் புரிந்து கொள்வது மிக மிக கடினம். தேவன் ஆதாமுக்கு கொடுத்த முதல் கட்டளை என்னவென்றால், முதலில் பண்படுத்துதல் ஏதேன் தோட்டத்தை. இதை எபிரேய பாஷைகளில் வாசிக்கும் பொழுது ABAD அபாட், AWBAD ஆபாட், ஆராதிப்பது என்றும் ஒரு பகுதியாகும். தோட்டத்தில் ஆதாமின் முதல் வேலை தேவனை எப்போதும் ஆராதிப்பது, தேவ சித்தம் செய்தல், தேவனோடு நடத்தல், உன் தேவனாகிய ஒருவருக்கே ஆராதனை செய் என்பது கட்டளை. நீங்கள் அனுதினமும் எல்லா வேளையும் தேவனை துதிப்பது ஆகும். இரண்டாவது கட்டளை பாதுகாத்தல், தோட்டத்தை பாதுகாப்பது. இதன் எபிரேய அர்த்தம் ஷமார் என்பது வாட்ச்மேன் வேலை. ஒரு குடும்பத்தை பாதுகாக்க குடும்பத் தலைவனின் பொறுப்பு. நாம் இஷ்டத்துக்கு பொறுப்பில்லாமல் சுற்றக்கூடாது என்பதுதான். இதுபோல்தான் கிறிஸ்துவின் சபையையும் பாதுகாப்பது மிக மிக அவசியம். நமது சகோதர சகோதரிகளையும் பாதுகாப்பது அவசியம். பரிசுத்த வேதத்தில் ஆதாமிடம் தேவன் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீ எங்கே இருக்கிறாய் என்கிறார். தேவன் கேட்ட இரண்டாம் கேள்வி ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் காயினிடம் உன் சகோதரன் எங்கே என்கிறார். அதற்கு காயினின் பதில், என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ என்கிறான். தேவன் தந்த முக்கிய பொறுப்புகளை பாதுகாப்பது அவன் தட்டி கழித்து விடுகிறான். ஆம், நாம் தான் நம் குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் நண்பர்கள் குடும்பத்திற்கும் அக்கம் பக்கத்தின யாவருக்கும் நாமே பொறுப்பாளி. அடுத்து தேவன் உன் சகோதரன் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்கிறார். காயின் செய்த கொலையை புரிய வைக்கிறார் தேவன். பரிசுத்த வேதத்தின் முதல் மரணம் ஆபேலின் மரணமே. மல்கியா புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், தேவ சந்ததியை பெரும்படியாக தானே படைத்தார். காயின் ஆபேல் சந்ததியை கொலை செய்துவிட்டான். ஆம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ நிவர்த்தி இல்லையே. ஆம், கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக இன்று நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறோம். Amen. God bless you.